இலங்கையின் இடைக்கால பிரதமராக ஹரணி அமரசூரியா நியமனம். இலங்கை அதிபராக அனுராகுமார திசநாயக்கே பதவியேற்றுள்ள நிலையில் இடைக்கால பிரதமராக ஹரணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஹரணி அமரசூரியா தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது பொறுப்பாசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இலங்கையினுடைய புதிய அதிபராக அனுரகுமார திசநாயகன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்றதை தொடர்ந்து அப்போது பிரதமராக இருந்த தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். இந்நிலையிலே இலங்கையினுடைய புதிய பிரதமராக அனுரகுமார திசநாயகன் தற்பொழுது ஹரிணி அமரசூரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் அவருக்கு பதவியேற்பு விழாவை அதிபர் செய்து வைத்தார். ஹரிணி அமரசூரியா தற்போது இலங்கையினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிற ஹரிணி அமரசூரியா இலங்கையினுடைய கல்வியாளராக அங்கு நன்கு அறியப்பட்டவர். அரசியல், மனித உரிமை, சமூக செயற்பாட்டாளராகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளராகவும் அவர் இருந்தார். ஜனாதிபதியாக இப்போது பொறுப்பேற்றிருக்கிற குமார திசநாயகனுடைய கட்சியான தேசிய மக்கள் கட்சியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் தற்போது இருக்கிறார். இலங்கையினுடைய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய சமூக கற்கைகள் பிரிவிலே ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 54 வயதான அவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்றவர். இது கல்வியாளர், அரசியல்வாதி, சமூக செயற்பாட்டாளர் என்று பன்முக அடையாளங்களை கொண்ட ஹரிணி அமரசூரியா தற்பொழுது இலங்கையினுடைய பிரதமராக செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.